ஜனநாயகன் நம்ம தளபதி விஜய் நடிக்க இன்னும் ஒரு 6 நாள்ல தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் திரைப்படம் கேசரி கேசரி அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. இது கேசரியா மட்டும் இல்ல, பிரியாணியாவும் இருந்தாலும் சரி, பிரியாணி போட்டு கலந்து அது ஏதோ ஒரு மாதிரி இருந்தா கூட நாங்க இந்த படத்தை பார்க்க ரெடி. கண்டிப்பா கலாய்க்கிறதுக்கு எல்லாம் பதில் சொல்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஜனவரி 9ஆம் தேதி காத்துக்கிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாம ஒரு பிளான் இருக்கு, ஜனவரி 8ஆம் தேதி நைட்டு பேடு பிரீமியர் அப்படின்ற மாதிரி. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஐ மீன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நடக்குமான்னு தெரியல. சாத்திய குருக்கள்லாம் பார்த்துட்டு அதை அஃபிஷியலாக சொல்லுவாங்க. இப்போதைக்கு 8ஆம் தேதி நம்ம ஒரு ஷோ போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நேற்று சாங் வெளி வந்துச்சு, நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்புறேன். தாறுமாறான ஒரு சம்பவங்க. அனிருத் வேற லெவலில் ஒரு விஷயத்த பண்ணிட்டாப்புல. லிரிக்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அந்த சாங் நான் இப்போ விஷுவலாக எப்படா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விஷுவலாக தேட்டரில் தெரிக்க போகுது, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்த, ஐ மீன் தளபதி ரசிகர்கள் எல்லாரும் விரிகொண்டு காத்துக்கிட்டு இருந்த ஜனநாயகன் படத்தோடைய அபிஷியல் ட்ரைலர் இன்னைக்கு ஈவினிங் 6:45க்கு நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா தாறுமாறா இருக்க போது. வினோத் தாறுமாறான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஏன்னா கிளிம்ஸ்லேயே நான் மிரண்டு போயிட்டேன், தலைவா சூப்பராக பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ட்ரைலர் ரொம்ப சூப்பராக கட் பண்ணியிருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆக்ஷன் சீக்வன்ஸோட அந்த ட்ரைலர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வெளிவந்திருக்கு. பயங்கரமான ஆக்ஷன் பேக்கேஜ் ட்ரைலர். இது வரைக்கும் நம்ம தளபதி விஜய் பண்ணாத அளவுக்கு இந்த படத்தில் ரொம்பவே வயலன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. சென்சார் போர்ட்லையுமே அதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னமும் சென்சார் கொடுக்கவே இல்லை. போன மாதம் ஐ மீன் போன வருடம் டிசம்பர் மிட்லேயே இந்த படத்தை சென்சாருக்கு அனுப்பிட்டாங்க. பட் ஆனால் இது வரைக்கும் சென்சார் கொடுக்கவே இல்லை. அது ரொம்ப சட்ட சிக்கலாக போய்கிட்டு இருக்கு. அது ஏன் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக சென்சார் வாங்கிடும். படம் வெளி வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண போகுது. ஆனால் ஏகப்பட்ட கட்ஸ் தேவையில்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கிளீன் ஏ சர்டிஃபிகேட் வாங்கி வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுங்க, ரொம்ப நல்லதுன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏ சர்டிஃபிகேட்டில் வந்த நிறைய படங்கள் ஹிட் ஆகிருக்கு, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும், நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக ஓடாது, அது வேற விஷயம். ஸோ ஆனால் இந்த திரைப்படம் எப்படி இருந்தாலும் ஓட தான் போகுது. ஏன்னா தளபதி விஜயோடைய சென்ட் ஆஃப் பார்ட்டியாக அமையக்கூடிய ஒரு கடைசி திரைப்படம். தாறுமாறான ஒரு சம்பவத்தை பண்ணும், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈவினிங் ட்ரைலர் இருக்குது, வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.